ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் இவங்க ஒவ்வொருத்தரையும் காணும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன். அநேக வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் உண்டு. ஒரு இடம் நான் யோசிக்கும் போதெல்லாம் நான் இதை உங்கள் மத்தியில் இதை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. ஸோ இந்த நாளிலும் கூட என்னுடைய இருதயத்தில் கடந்த நாளில் தேவன் என்னோடு கூட பேசினது, என்னோடு எனக்கு உணர்த்தி வித்தது, அதை தான் உங்களோடு கூட நான் அந்த நாளில் பகிர்ந்து கொள்கிறேன். யூஸ்வலாக என்னுடைய படுக்கை விட்டு நான் எழும்போது உடனே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய மூத்த சகோதரன் சகரியாபன் சொல்கிறது போல, ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஆண்டவரே இப்போ நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு சமயம் சில நேரத்தில் பெட்டில் படுத்துக்கிட்டே இருந்து கேட்பேன். சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், அப்படி கேட்கும்போது சமயத்தில் தூங்கிடுவோம் அப்படின்றதுனால எழும்பி முழங்கால் படியிட்டோ அல்லது ஏதோ ஒரு உட்காந்து ஆண்டவரே நான் முதலாக உங்களுடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அநேக முறை இது என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்தது. இது என்னுடைய ஆரம்ப நாள்ல இருந்து, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த பழக்கத்தில் என்னை ஒரு பெந்தகோஸ்தே சபையில் இருந்த ஒரு ஐயா அவங்க என்னை அதே மாதிரி தான் நடத்தினாங்க. அது சிஎஃப்சிக்கு வந்த உடனே அது அப்படியே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நான் எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது எடுத்த உடனே போய் ஜெபம் பண்ண மாட்டேன். எனக்கு அதை எதன்னா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ண மாட்டேன். என்னுடைய பழக்கமே எப்போன்னா, என்னை எப்படி பழக்கினாங்கன்னா, ஜெபிக்கும் போது முதல்ல ஜெபம் பண்ணக்கூடாது. முதல்ல தேவன் என்ன பேசுகிறாரோ அதை நீங்கள் கேட்கணும். நீங்கள் அது மாதிரி தேவன் பேசுகிறத கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, அது அந்த ஜெபமே வித்தியாசமான ஜெபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஆமாம், தேவன் பேசுனதுக்கு அப்புறம் ஜெபிக்கிற ஜெபம் அது வித்தியாசமாக இருக்கும். இல்லைன்னா எப்பவுமே வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் போல தான் இருக்கும். சில நேரத்தில் பரமண்டல ஜெபம் போடுற இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் காலையில் நான் அது மாதிரி எழும்பி ஆண்டவரிடத்தில் நான் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவன் பேசுகிறதை கேட்கும்படிக்கு நான் அட்டென்டிவாக இருக்கும்போது எனக்கு தேவன் பேசுறது ஒன்றுமே எனக்கு கேட்கவே இல்லை. அதாவது ஏதோ மௌனமாய் ஒரு நிசப்தமாய் இருக்கிறது போல இருந்தது. அப்போ நான் உடனே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் என்னோட கூட பேசுங்க, ஏன் இப்போ இந்த மாதிரி இருக்கிறீங்க, ஏன் என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் என்னுடைய இதில் நான் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, உன்னோடு கூட நான் பேசணும்னு சொன்னால் முதல்ல நீ என்ன பண்ண, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே வா. காலையில் எழுந்த உடனே நீ ஏதோ ஒரு பிஸியாக ஒரு அவசரமாக என்கிட்ட எங்க பேசுங்க, ஏதோ சொல்லுங்க, ஏதோ நான் ரெண்டு வார்த்தை பேசுனேன், அதை கேட்டு ஓகே ரெண்டு ஜெபத்தை பண்ணிட்டு ஓடணும்னு நினைக்காத. நோ, அப்படிலாம் இருக்கவே இருக்காது. நீ நான் உன்னோடு கூட இடைப்படணும்னு சொன்னால், நான் உன்னோடு கூட பேசணும், நான் உன்னோடு கூட சம்பாஷிக்கணும், இல்லை உன்னோடு கூட இடைப்படணும்னு சொன்னால், நீ உன் இருதயத்தில் நீ எப்படி இருக்கணும்னா முதல்ல இளைப்பாறுதலாக இருக்கணும். முதல்ல ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே நீ வரணும். நீ இளைப்பாறுதலாக இருந்தேன்னா தான் நான் உன்னோடு கூட நான் ஃப்ரீயாக உன்னோடு கூட பேச முடியும். இல்லைன்னா என்ன ஒன்றா ஏதோ போகிற அவசரத்தில் ஏதோ ஒன்று பேசுங்க அப்படின்னு கேட்டு ஏதோ ரெண்டு காதில் ரெண்டு வார்த்தையை வாங்கின்னு அப்படி ஓடினேன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் பேசுகிறதுலேயும் பிரயோஜனம் இல்லை, நீ கேட்குறதுலேயும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே முதலாவது நான் உன்னோடு கூட இடைப்படணும் அப்படின்னு சொன்னால், நான் உன்னோடு கூட இடைப்படணும்னா உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானது ஒன்றே ஒன்று என்னென்னா, இளைப்பாறுதல் எப்பவுமே இருக்கணும். அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கணும். நீ அமைதியாக இருந்து நீ இருந்தினாதான் நான் உன்னோடு கூட பேச முடியும். இல்லைன்னா நான் பேசவே முடியாது அப்படின்னு உணர்த்தினேன். ஸோ உடனே நான் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. என் இருதயத்தில் இப்போ காலையில் எழுந்த உடனே நான் என் இருதயத்தில் ஏதோ 1000 பிளான்லாம் உள்ளே வச்சுக்கிட்டுற மாதிரி ஏதோ ஒரு அஜிடேஷன், ஒரு இது மாதிரி அது இப்படின்ட்டு நிறைய இதை வச்சுட்டுனால நான் இப்போ நான் மிஸ் பண்ணிடுறேன். ஆனால் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் எப்பொழுதும் நான் என் இருதயத்தை அடக்கி அமர பண்ணணும். அதாவது இப்போ நான் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே வரணும். நான் இளைப்பாறுதலுக்கு வரும்போது தான் என்ன பண்ணுவார்னா, தேவன் எல்லாரோடு கூட பேசுவார். என்னோடு கூட மாத்திரமல்ல, இங்கே கூடியிருக்கிறவங்க ஒவ்வொருவரோடு கூட தேவன் இடைப்படணும், அல்ல ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும்னு சொன்னால், முதலாவது நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம் என்னென்னா, ஆண்டவரே முதல்ல நான் இளைப்பாறுதலாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும்.
நான் வந்து இப்பொழுது வந்து இளைப்பாறுதலுக்குள்ள நான் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து தேவன் சொல்றது போல அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நான் வரணும். நான் அந்த இளைப்பாறுதல் என்கிட்ட இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் என்னதான் பேசினாலும் கூட சரி, எனக்கு வந்து எனக்கு ஒண்ணுமே இதுவே முடியவே முடியாது. ஏதோ ஆண்டவர் ஏதோ பேசுறாரு, ஏதோ ஒன்று கேட்குறோம், ஏதோ காலையில் ஆண்டவர் பேசுனதோ ஒன்று கேட்டோம் அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் தேவன் பேசுகிற தீர்க்கமான அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு துணிக்கவே துணிக்காது. இதை தான் நான் வந்து அந்த காலையில் நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஆமாண்டவரே, யாரெல்லாம் இளைப்பாறுதலா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மனுஷரோடு கூட தான் நீர் இடைபடுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சேன். அதுதான் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு வேதத்திலிருந்து எப்படியெல்லாம் தேவ மனுஷர்கள் அவங்க இளைப்பாறுதலா இருந்தாங்க, அவங்க இளைப்பாறுதலா இருந்தனால அவங்க தங்கள் வாழ்க்கையில அவங்க இடறி போகாமலாம் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த இளைப்பாறுதலா இருந்தபடியினால அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ன நடந்ததுன்னா, தேவன் அவர்களை வந்து உயர்த்த ஆரம்பித்தார். அவர்களோடு கூட தேவன் இடைபட ஆரம்பித்தார். அவங்க இளைப்பாறுதலா இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தான் அந்த நாளில் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். அதுக்கு நான் வந்து நிறைய இருக்கு வேதத்தில் நிறைய காரியங்கள் இதை குறித்து பேசணும்னா இது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி மாதிரியே போகும். இவ்வளோ ஏன்னா அவ்வளோ வேதத்தில் அவ்வளோ பதிஞ்சிருக்கு. இளைப்பாறுதலாக இருந்த ஒவ்வொரு சகோதரிகள், இளைப்பாறுதலாக இருந்த பரிசுத்தவான்கள், இளைப்பாறுதலாக இருந்தவங்க, அப்படி இளைப்பாறுதலாக இல்லை இளைப்பாறுதல் இல்லாமல் போனவங்க. இது வந்து சகலருக்கும் இது பொருந்தும். அது புறஜாதியானா இருந்தாலும் சரி, அல்லது தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கூட தேவனிடத்துல வருகின்ற வேளை தேவன் அவர்கிட்ட முதல்ல எதிர்பார்க்கிறதெல்லாம் இளைப்பாறுதல். நாமளே நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு உறவினர் யாரோ ஒருத்தர் வராரு. அவர் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா, அவர் வந்து ஏதோ வந்துட்டு உடனே கிடுகிடுன்னு ஏதோ 2 வார்த்தை போயிட்டு அது வந்து அப்படி கிடுகிடுன்னு சொல்லிட்டு போனாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் ப்ரோ அதுக்கு நீ மொல்லவே வரலாமே, எதுக்கு இப்போ வந்தீங்க, சாயந்தரமே வந்திருக்கலாமே நீங்க, ஏன் இப்படி வந்து இப்படி வேக வேகமாக வந்து இப்படிலாம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம், நாமே அவர்கிட்ட சொல்லுவோம். ஒரு மனுஷர்களே நாமளே இப்படி சொல்லும்போது தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு பாருங்க. தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வருகிறதெல்லாம் அவர் பார்க்கறதெல்லாம் இளைப்பாறுதலா இருக்கிறீங்களா அப்படிதான். அதனால்தான் அந்த மார்த்தாள் மரியாதை பார்த்தீங்கன்னா கூட மார்த்தாள் என்ன பண்ணுவோம்னா இங்க ஓடி ஆடி அவளுக்கு ஒரு இதுவே இருக்காது, ஒரு இளைப்பாறுதலே இருக்காது. இதை பண்ண அதை பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா மரியாள் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதத்தில் வந்து அப்படியே இளைப்பாறுதலோடு கூட உட்கார்ந்து இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து மரியாளோடு கூட பேசினார். பிரியமானவர்களே, இந்த காலம் வந்து நம்ம வாழ்கிற காலம் வந்து எப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதியிருக்கிற காலம். இதனால் அநேக விதமான துர் உபதேசங்கள், அநேக விதமான கள்ள உபதேசங்கள்லாம் வரும்போது இந்த நாட்களிலும் கூட நான் வந்து தேவனுக்கு செவி கொடுக்கிற அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற மனுஷனா இருக்கணும்னு சொன்னா, நான் சொன்னது போல ஒரு இதில் நான் இதே மீட்டிங்கில் நான் போகும்போது சொல்லியிருக்கிறேன், செவி கொடுக்கிறவனே செல்வந்தவன் ஆவான், அவன் தான் பெரிய பணக்காரனா இருப்பான்னு சொன்னேன். அப்ப அப்படி அந்த நான் பணக்காரனா ஆகணும், தேவனுக்குள்ள ஆவிக்குரிய ஒரு ரிச்சா நான் மாறணும்னு சொன்னா எனக்கும் உங்களுக்கும் தேவையான ஒண்ணு என்னன்னா இளைப்பாறுதல் என் இருதயத்துல இருக்கணும். இப்ப ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நான் தியானிக்கும்படி உங்களை கொண்டு போகிறேன். அங்க 13ஆம் அதிகாரத்துல அங்க ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்குது. 2 மனுஷர்கள் அங்க அங்க வந்து ஆபிரகாம், லோத்து. இந்த 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஆபிரகாம் வந்து இளைப்பாறுதல் உள்ளவன், ஆனா லோத்து வந்து இளைப்பாறுதல் இல்லாதவன். இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் இருப்பாங்கன்னா 2 பேரும் ஆனா ஒன்னாதான் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் வந்து அவர் எப்பொழுதும் இளைப்பாறுதல் உள்ள ஒரு மனுஷனா இருந்து கொண்டே இருப்பார். ஆனா லோத்து வந்து எப்படின்னா அவருக்கு வந்து இளைப்பாறுதல் இருக்கவே இருக்கார். அதனால 13ஆம் அதிகாரத்துல போகும்போது 13ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோடு வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மீதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். உடனே இப்ப என்ன ஒண்ணுன்னா, ஆபிரகாம் இது வந்து வாக்குவாதம் வந்த உடனே 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. அதுல சீனியர் வந்து ஆபிரகாம், இவர் வந்து அவனுடைய சகோதரனுடைய மகன் லோத்து.
இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னா உடனே வந்து, ஏய் என்ன தேவன் என்னதான் கூப்பிட்டாரு, உன்னெல்லாம் கூப்பிடல தெரியுமா? ஏதோ போனா போய் போது நீ இங்க இருப்பேன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு வந்தா இங்க உங்க ஆளுங்களை வச்சு நான் கலட்டா பண்றியா நீனு அப்படின்னு ஆபிரகாம் பேசல. ஆபிரகாம் அதுக்கு என்ன பண்ணாருன்னா, ஏன்னா ஆபிரகாம் இளைப்பாறுதலா இருந்தவர். அவர் இளைப்பாறுதலா இருந்தபடினால தன்னை விட இளையவனாகிய, தன்னை விட எத்தனையோ வயது இளையவனாகிய லோத்துக்கிட்ட அவர் எப்படி பேசுறாருன்னா, ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அங்க எழுதுற எனக்கும் உனக்கும், முதல்ல உனக்கும் எனக்கும், எனக்கும் உனக்கும், அப்புறம் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் நம்ம வாக்குவாதம் வேண்டாம், நம் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுதுன்னா, இளைப்பாறுதலா இருக்கிற மனுஷர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கவே மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் இருக்க மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ணவே மாட்டாங்க. அவர் என்ன உடனே சொன்ன, வேணாப்பா நமக்கு வேணாம், எதுக்கு நம்ம வாக்குவாதம், எதுக்கு நமக்குள்ள சண்டை, எதுக்கு நம்ம எல்லாம் இதெல்லாம் இது ஒண்ணு, ஏன் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவானே, வேண்டாம், நாம் வந்து சகோதரர்கள். அப்படின்னா என்னன்னா, உடனே ஆபிரகாம் எதனால அப்படி இப்ப சொல்றாருன்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு, மண்டை சண்டை வேண்டாம், நீ வந்து இப்ப பாரு, எல்லாம் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனினால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். உடனே அவர் பார்த்த உடனே என்ன சொன்னார்னா, நீ அந்த தேசம்லாம் நமக்கு முன்னாதான் இருக்குது, அதனால நான் வந்து எனக்கு இதுதான் பிடிக்குது, நான் இதை எடுத்துப்பேன், நீ என்ன நான் தான் முதல்ல வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஒரு பிடித்து கொள்கிறவனா, ஒரு கிராப் பண்றவனா நான் இருக்க மாட்டேன். நான் வந்து ஓகே, நான் எதையுமே என்னோட இதுல வந்து நான் எதையும் பிடித்து கொள்கிறவனா நான் இருக்க மாட்டேன், என் கைகளை விரிக்கிறவனா இருப்பேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இளைப்பாறுதலா இருக்கிற மனுஷர்கள் வந்து இந்த பூமியில எதையும் பிடித்து கொள்ளவே மாட்டாங்க எதுவுமே. ஏன்னா ஒன்னே ஒண்ணு, இந்த பூமியில என்னன்னா, எல்லாமே நான் காணுகிறத ஒவ்வொன்றும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் இந்த பூமியில ஒண்ணு கூட தப்பவே தப்பாது, எதுவுமே தப்பாது. இந்த பூமியில எது இருந்தாலும் கூட அந்த நாட்களில தேவன் இந்த பூமியை அவர் நியாயம் தீர்க்கும் போது, அக்கினியினால் அவர் நியாயம் தீர்க்கும் போது ஒண்ணு கூட தப்பாது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணாருன்னா, ஆபிரகாம் எதையும் அவர் வந்து அவர் கையில வச்சுக்கல. நம்மளுடைய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் சகரியா பணம் சொல்றது போல, தேவன் உனக்கு ஒரு வீடையோ அல்லது உனக்கு எதை உதையோ உனக்கு கொடுத்தாருன்னா அதை ஒரு நாள் பிடித்து கொள்ளாத, அதை உன் கையிலே வச்சிரு எப்பவுமே. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க, நான் யூஸ் பண்றேன், உங்களுக்கு எப்ப தேவையோ நீங்க எடுத்துங்க ஆண்டவரே, நான் அதை வந்து பிடிச்சு கொள்ள மாட்டேன். அதனால ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, அவர் இளைப்பாறுதலா இருந்தபடியினால இந்த பூமியில இருக்கும்போது எதையும் வந்து அவர் வந்து கிராப் பண்றவரா, அவரை பிடித்துக் கொள்கிறா இல்லாம என்ன பண்ணாருன்னா, அவர் கைகளை விரிக்கிறவரா இருந்து கொண்டே இருந்தார். அதனாலதான் இயேசுவும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, சிலுவையில் அடிக்கும்போது அவர் ஏன் அவர் சிலுவையில் ஈஸியா அடிக்க முடியும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கின்ற வேளையில எதையும் அவர் கிராப் பண்றவரா இல்லை, அவர் எப்பொழுதும் எதையுமே வந்து அவர் கைகளை விரித்தவராக இருந்தார். கைகளை விரிக்கிற எந்த மனுஷனையும் ஈஸியா சிலுவையில் அடிச்சிடலாம், கைகளில் விரிச்சிக்கிற எந்த சகோதரியும் ஈஸியா சிலுவையில் அடிக்கலாம், கைகளை விரித்திருக்கிற எந்த சகோதரனும் சகோதரி ஆகட்டும், அவங்க சீக்கிரமா அவங்களாம் சிலுவையில் அறையப்பட முடியும் அவங்களாம். ஆனா கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறாங்க, அவங்களதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, அவருடைய இளைப்பாறுதல் அவர்களுக்கு இருந்தபடினால் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வாக்குவாதமும் செய்யல, எதையும் அவர் வந்து இறுகவும் பற்றி கொள்ளல அவரு. அதனால அவர் என்ன சொன்னார்னா, வேணாம் வாக்குவாதம் வேணாம் நமக்கு, நான் வந்து ஒண்ணுமே ஒண்ணுமே வேண்டாம் நமக்கு, வாக்குவாதமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லோத்துக்கிட்ட வந்து கையை விரிச்சிடுறாரு. நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், இது பாரு தேசமெல்லாம் நமக்கு முன்பாக இருக்குது, போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அப்போ உடனே இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இங்க என்ன பண்ணாருன்னா, சொல்லி இவர் முடிச்சிட்டார், இவர் சாப்டர் ஓவர், இவருடைய இவர் இதோட இவர் முடிது. தேவன் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் வந்து அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டே இருக்கிற அவருடைய கண்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருந்த உடனே அடுத்தது இப்போ லோத்து என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் வந்து உடனே லோத்துவா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும், உடனே லோத்து இருந்த உடனே நம்ம பிரிந்து போகிறத குறித்து நீங்க பேசவே வேணாம், நமக்கு அந்த வேலையே வேணாம், உங்களால் தான் நான் வந்தேன், நீங்க தான் உங்க பின்னால் தான் நான் வந்தேன், நீங்க போட்ட ஒரு இதுதான் நான் பின்னால வந்துங்கிறேன், அதனால தயவு செய்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து ஒரு சின்ன பையன், உங்களுக்கே தெரியும், உங்க தம்பி உங்களுடைய சகோதரனுடைய மகன் நான், அதனால தயவு செய்து என்னை வந்து ஒன்றும் என்னன்னாதீங்க, என்னை வந்து நீங்க என்ன ஏதோ நான் அந்த ஆளுங்கள்லாம் நான் ஏதோ அவங்கள வந்து நான் கடிந்து கொள்றேன், இல்லை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா லோத்து அது மாதிரி சொல்லவே இல்லை. லோத்து என்ன பண்ணாருன்னு சொன்னா,
ஏற்கனவே லோத்துக்கு ஒரு எண்ணம் அப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கிற சோதோம் குமரா வந்து சமவெளி பட்டணம். அது பார்த்தா அப்படியே ஏதே தேவ அந்த தோட்டம் போல அவருக்கு இருக்குது. உடனே அவர் பார்த்து அங்க பாருங்க என்ன சொல்றாங்க. அப்பொழுது லோத் 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்திருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவார்க்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பார்த்தீங்களா வேதம் எப்படி எழுதிருப்பாங்க. கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்துச்சாம். அப்படியே எகிப்து பார்த்தா எப்படி இருக்கும்னா, எகிப்தினுடைய அந்த அந்த சொன்னது போல எகிப்தினுடைய அந்த வந்து அதனுடைய மகிமை அப்படியே மகிமை எகிப்தினுடைய மகிமையை அங்க தெரிஞ்சுதான். அது பார்த்த உடனே என்ன பண்ணாருன்னா லோத்து என்ன பண்ணிட்டாருன்னா, பார்த்த உடனே என்ன பண்ணார் லோத்து, உடனே அதை வந்து பிடிக்க ஆரம்பித்து கொண்டார். அதை வந்து பிடித்து கொண்டார். அதை அவர் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவருக்குள்ள ஏன் அவருக்குள்ள இல்லைன்னா அவருக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை. உடனே ஒன்று உங்களுக்கு சொல்றேன், எந்த மனுஷன் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறாங்களோ அந்த மனுஷர்கள்லாம் தேவ மனுஷர்களை விட்டு பிரிந்து போவாங்க, அல்லன்னா தேவனால பிரிக்கப்படுவார்கள். மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, எந்த ஒரு மனுஷர்கள் எந்த ஒருவர் வந்து அவங்க தங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவ மனுஷர்களை விட்டு பிரிந்து போவாங்க. அப்படி இல்லைன்னா தேவனால அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் தேவ மனுஷனை விட்டு. அவங்க தேவ மனுஷனோட கூட அவங்களுக்கு தொடர்பே இருக்கவே இருக்காது. லோத்து அப்படிதான் பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போயிட்டான். அவருக்கு வந்து லோத்தோடு கூட இருக்கணும்னு விருப்பமே கிடையாது. ஏதாவது இருக்குமா பார்த்தீங்களா? ஏதாவது இருக்குமா? இப்போ ஏன்னா யாராவது ஒருத்தர் என்ன பார்த்தோன்னே இப்போ ஏதோ ஒரு ஒரு காரியம் நடக்குது, ஏதோ ஒரு இது வருது இல்லை, நமக்கும் இப்போ ஜாக் எனக்கும் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு வாக்குவாதமோ ஏதோ நடக்கும்போது பிரதர் ஜாக் வந்து இல்லை பிரகாசம், நீ உன் வேலையை பார்த்து நீ போ, நான் என் வேலையை பார்த்துன்னு போறேன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒன்று என்ன பண்ணுவேன், பிரதர் சாரி பிரதர், நான் தான் தப்பு பிரதர், நீங்கள் வந்து எவ்வளோ இதுவாக இருக்கிறீங்க, சாரி நான் தான் என்னுடைய மதியானத்தில் ஏதோ செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பிரதர், நான் உங்களை விட்டு போறது குறித்து மட்டும் நீங்க பேசாதீங்க பிரதர். சொல்ல மாட்டோமா? நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நீங்க அது மாதிரி ஏதாவது ஒரு இதுல பிரதர் ஜாக் வந்து இது மாதிரி சொல்றாரு, இல்ல வேற யாரோ ஒரு மூத்த சகோதரர் இப்படி உங்களை பார்த்து சொன்னாங்களா, நீங்க என்ன சொல்லுவீங்க? சாரி பிரதர், நீங்க தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நீங்க இன்னும் நான் பார்த்துருக்கேன், சபையிலே நான் பார்த்துருக்கேன். எங்க சபையிலே சில பிரதர்ஸ் வந்து வேணாம் பிரதர், இந்த சபை உங்களுக்கு சரிப்பட்டு வராது, நீங்க போங்க, நிறைய பெந்தோகோஸ் சபை இருக்கு, அந்த சபையில போய் பாருங்கன்னா, பிரதர் அப்படி மட்டும் சொல்லாதீங்க பிரதர். அவங்களுக்கு வந்து அந்த தேவ மனுஷனுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியுது. அதனால ஜாக்கினுடைய வேல்யூ தெரியுது. எவ்வளவாய் நம்மை கடிந்து கொள்கிறார், எவ்வளவாய் ஒரு தகப்பனை போல புத்தி சொல்றாரு, எவ்வளவாய் வந்து ஒரு இது இல்லாம ஒரு பெரிய ஒரு ஒரு சர்வாதிகாரி போல இல்லாம ஒரு தகப்பனை போல இருந்து புத்தி எல்லாம் சொல்றாருன்றதை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்தானே ஒழிய அவர் வந்து ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படி அதை வந்து நான் பார்த்து நான் எச்சரிக்கப்படுகிறது என்னன்னா, எப்போ உன் இருதயத்துல இளைப்பாறுதல் இல்லையோ ஜாக்கிரதையா இருந்துக்க, நீ தேவ மனுஷர்களை விட்டு பிரிந்து போவாய் நீ, அல்லது தேவனால நீ பிரிக்கப்பட்டு போவாய் அப்படின்றதுதான் என்னுடைய எச்சரிப்பா இருந்தது. பிரியமானவர்கள், அதுக்குதான் இளைப்பாறுதல். முதல்ல அந்த இளைப்பாறுதலுக்குலாம் வந்துடணும். நான் இளைப்பாறுதலுக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஒரு நாளும் வந்து நான் வந்து பிரியவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனா தேவன் அப்படிப்பட்டவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். லோத்து பிரிஞ்சு போன உடனே உங்களுக்கு தெரியும் லோத்து கதை என்ன நடந்ததுன்னு தெரியும். அவருடைய மனைவி உப்பு தூணாயினா, அவர் பிள்ளைகள்லாம் தாறுமாறா போனாங்க, தெய்வ பயம் கிடையாது அவங்களுக்கெல்லாம், ஒரு இதுவும் இல்லை, அவங்க உலகத்தின் போல போயிட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையும் வரல. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அடுத்தவங்க அதே அதே அதிகாரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, இளைப்பாறுதல் உள்ளவனோடு கூட தான் தேவன் இடைபடுவார்னு சொல்லிட்டு அங்க என்ன எழுதி பாருங்க, 14ஆம் வசனம் பாருங்க. அதே 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு சரி, ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு அடுத்த வசனம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, தேவன் உடனே இடைபடுறாரு பாருங்க, உடனே வந்துட்டார் பாருங்க ஆண்டவர். லோத்து அந்த பக்கம் போன உடனே மாத்திரத்துல அதான் சொல்றேன், இளைப்பாறுதல் இருக்கிற மனுஷனோடு கூட தான் தேவன் இடைப்பட்டு கொண்டே இருப்பார்.
அவனோட கூட உடனே என்ன பண்றாருன்னா, உடனே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பின்பு ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே அப்படின்னு சொன்ன இல்ல. நோ 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 நோ, அப்படி கிடையாது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பிற்பாடு உடனே தேவன் ஆபிரகாமோடு கூட இடைபடுகிறார். அவர் சொல்றார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பாரு, இப்ப பாரு, எல்லாத்தையும் நோக்கி பார். இந்த பூமி எல்லாம் உனக்கு உன் சந்ததிக்கு இது இருக்கும்படி நான் சொல்லியிருக்கிறேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். உடனே சொல்லிட்டார், எல்லாமே சொல்லிட்டு உடனே அப்ப 18ஆம் வசனம் பாருங்க என்ன நடக்குதுன்னு, அது முடிவு என்ன வருது பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேத்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பார்த்தீங்களா? என்ன பலிபீடத்தை எதுக்கு கட்டுறான்? அடையாளத்துக்கா? இல்ல நானும் ஒரு இது வரேன் என்னுடைய பேர் நிலைக்கணுன்றதுக்கா? இல்ல. அவன் பலிபீடத்தை எதுக்கு கட்டினான்னு சொன்னா, தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல அவன் இதை வச்சு தேவனை அவன் தொழுது கொண்டான். ஆண்டவரே, என்னை இப்படி இம்மட்டும் என்னை பாதுகாத்து கொண்டீரே, எனக்கு இப்படிலாம் உதவி செய்தீரே, ஆண்டவரே நான் உண்மை தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவன் தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு தான் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுறான். இதெல்லாம் என்ன எதை குறிக்குது எனக்கு? இதெல்லாம் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா, எப்போ ஒரு தேவன் ஒரு மனுஷன் அவன் இளைப்பாறுதலுக்குள்ள அவன் பிரவேசிக்கிறானோ, அப்பொழுதெல்லாம் என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த மனுஷன் சண்டை போட மாட்டான், அவன் வாக்குவாதம் பண்ண மாட்டான், தன்னோட உரிமைக்காக போராட மாட்டான், கொடி பிடிக்க மாட்டான். அவன் இல்ல எனக்கு தான் இது, நான் தான் எனக்கு நான் தான் பெரியவன், நான் தான் முன்ன வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்க மாட்டான், தன் நெஞ்சை நிமித்த மாட்டான். அவன் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவான்னா, தேவனை தொழுது கொள்ளுகிறவனாய் அவன் மாறுவான். ஆனா அதே லோத்தினுடைய கதி, லோத்துக்கு இளைப்பாறுதல் இல்ல. இது ஆடு வேதம் பாருங்க, முன்ன பின்ன நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வேதம் என்ன சொல்ல, லோத்துக்கு திரளான ஆடு மாடுகள் இருந்தது, அவனுக்கு எல்லாம் அவனுக்கு நிறைய இருந்தது. ஆனாலும் கூட லோத்து என்ன ஆச்சுன்னா, அவருக்கு அதுல இளைப்பாறுதல் இல்லை. நோ 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 நோ. இவ்வளவு திரளான ஆடு மாடு என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் கொஞ்சம் ஆடு மாடு வேணும், இன்னும் இது வேணும். ஏன்னா அவளுக்கு அவர் இது இல்லை, இழைப்பா அதுல போதும் இவ்வளவு இது. ஆனா ஆபிரகாமுக்கு அப்படி இல்லை. ஆபிரகாம் வித்தியாசமானவர். அதனாலதான் ஆபிரகாம் தேவனையே நோக்கி கொண்டிருந்தார். லோத்து அப்படி இல்லை. பார்த்துருக்குங்க, லோத்து இளைப்பாறுதல் இல்லாதவனாயிரும். அதான் கடைசி மட்டும் லோத்துக்கு இளைப்பாறுதல் இல்லை. போன இடத்துலயும் இளைப்பாறுதல் இல்லை. அங்க போனா அங்க இருக்கிறவங்க புதிய உடன்படிக்கையில் என்ன எழுதுனா, நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க நாள்தோறும் அங்க செய்யற அந்த அவங்க செய்யற கிரியை பார்த்து தன் இருதயத்துல வாதிக்கப்பட்டான்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன, லோத்துக்கு இளைப்பாறுதல் இல்லை. நீ எங்க உனக்கு இளைப்பாறுதலா இருக்கலாம், நீ அங்க போனியோ அந்த இடத்துலயும் கூட உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. லோத்து கடைசி வரைக்கும் எப்படி வாழ்ந்தார்னா, ஒரு இளைப்பாறுதல் இல்லாம இருந்தார். ஏன்னா தேவன் அதோடு அப்புறம் லோத்து கூட இடைப்பட்டார பாருங்க, இல்லையே. ஆபிரகாமோடு கூட தேவன் இடைப்பட்டார். உடனே லோத்து பிரிந்து போன பின்பு கர்த்தர் லோத்தையும் ஆபிரகாமை நோக்கி அப்படி சமரசம்லாம் பண்ணல அவரு. சரி, உனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நீ போயிட்டே இரு. இதோ என் மகன் என்னுடைய தாசன் ஆபிரகாம் இதோ இளைப்பாறுதலா இருக்கிறான், அவனோடு கூட நான் பேசட்டும், அவனோடு கூட இடைப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவன் என்ன பண்ணா, இளைப்பாறுதல் நிறைந்ததான ஆபிரகாமோடு கூட என்ன பண்ணா, தேவன் இடைபட ஆரம்பித்தார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களோடு கூட இடைபடணும், உங்களோடு கூட பேசணும், இல்ல தேவனுடைய அந்த சத்தத்தை நீங்க கேட்கணும்னு சொன்னா, உங்களுக்கு எனக்கு முதல்ல தேவை எனக்கு இளைப்பாறுதல் முதல்ல, ரெஸ்ட் முதல்ல பொங்குதா, எனக்குள்ள வேற எதனா இருக்குதா, இல்ல வேற எதனா ஒரு இது இல்ல, ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் வேணும், நான் உங்களுடைய சத்தத்தை தெளிவா கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் எப்படின்னா, தேவன் எப்படி பேசணும், இளைப்பாறுதலா இருக்கிற எந்த மனுஷனோடு கூட தேவன் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆமா, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. தேவன் பார்த்துனே இருப்பார். அப்படிப்பட்ட மனுஷன் வாக்குவாதம் பண்ணுகிறவனா இருக்கவே மாட்டான், ஒரு நாள் சண்டை போடுகிறவனா இருக்கவே மாட்டான், உன்னைய கிராப் பண்றவனா இருப்பான், எதையுமே கைகளை விரித்தவனா இருப்பாங்க, எதையுமே உன்னை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க.
ரெண்டாவது அடுத்தது இன்னொரு இந்த இதில் இன்னொரு மனுஷனே நிறைய இருக்கு வேதத்தில், இந்த இதில் நிறைய இருக்கு. ஆனால் அங்கங்கே ஒன்று ரெண்டு மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா நீங்கள் அடுத்து நீங்களும் நிறைய வேதத்தில் நிறைய நீங்கள் பார்க்கலாம். அந்த 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 இடத்துல இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாலிபன், ஒரு 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 தா- ஒரு தீர்க்கதரிசி, அவர் கொஞ்சம் வாலிபத்தில் போனார். அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் கொஞ்சம் நல்ல வளர்ந்து வர ஆரம்பிக்கிறார். வளர்ந்து வரும்போது அவருக்கு தேவன் எப்படி வந்து ஒரு வெளிப்பாடெல்லாம் அவர் கொடுக்கிறாரு. தேவன் பாருங்க எப்படி அந்த மனுஷரோடு கூட எப்படி இடைபடுகிறார் அப்படின்னா, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்துல அப்போ 6ஆம் அதிகாரத்துல அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 2ஆம் வசனம் 6:2, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேன்றாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். 3வது வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாய் ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அவனை விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருக்கு, அதனால அவன் வந்து பெரிய அதிகாரியா ஆக்கணும்னு நினைச்சான். இங்கே 2 பேர், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 தானியேல், அவனோடு கூட நியமிக்கப்பட்ட பிரதானிகள். அந்த பிரதானிகள்ல அப்பொழுது பிரதானிகளும் அவங்க எல்லாரும் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றம் சுமத்தும்படி முகாந்தாரம் தேடினாங்க. ஏன்? இளைப்பாறுதல் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. அதனால தானியேல் மேல ஏதாவது குற்றம் சுமத்தணும். ஆனா தானியேலுக்கு இந்த பிரதானி இவன் சரியில்லை அவன் சரியில்லை அப்படி இப்படின்னு ராஜா கிட்ட போட்டு கொடுக்குற வேலைலாம் தானியேலுக்கு கிடையாது. தானியேல் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒருத்தரையும் குற்றம் சொல்லவே மாட்டார். அவர் உண்டு, தேவன் உண்டு, அவர் வேலையை பார்ப்பாரு. அவர் வேலையை பார்த்து தன் வேலையில வந்து ஜாக்கிரதையா இருப்பார், அவ்வளவுதான். ஏன்னா அவருக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. ஆனா அதனால தானியேலுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொன்னா, தானியேல் வந்து இளைப்பாறுதலா இருந்தார். பிரதானியா என்ன வந்து முதன்மையா வைக்கும்போது கூட அவருக்கு வந்து ஒரு தலகணம் பிடிச்ச ஆடல அவரு. தானியேல் எப்பொழுது என்னன்னா அவருக்கு வந்து இளைப்பாறுதல் அவர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. ஆனா அவனோடு கூட இருக்க தேசாதிபதிகள் பிரதானிகள் இவங்களுக்கெல்லாம் என்ன இளைப்பாறுதல் இல்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா, உடனே தானியேல் மேல ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும், எதையாவது ஒன்று ஒரு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அலசி ஆராயிறாங்க. ஆமாங்க, இளைப்பாறுதல் இல்லாத மனுஷர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க எப்பவுமே. என்ன கண்டுபிடிக்கலாம், ஏது இருக்கலாம், என்ன அவங்க மேல என்ன குறை கண்டுபிடிக்கலாம், ஏது இருக்கலாம், இளைப்பாறுதல் இல்லை. அதே மாதிரிதான் குடும்பத்துல கூட பாருங்க, குடும்பத்துல இளைப்பாறுதல் இருக்கிற கணவனா இருந்தான்னா மற்ற எந்த இடத்துல பிள்ளைகள் பேர்லயோ மனைவி பேர்லயோ குற்றம் கண்டுபிடிக்கவே முடியவே முடியாது. ஆனா இளைப்பாறுதல் இல்லாத ஒரு புருஷன் இருந்தா மனைவி எதை தொட்டாலும் அவ செய்யறது எத்தனையுமே அவனுக்கு வந்து குறையாதான் தெரியும். பிள்ளைகள் எதை செய்தாலும் அது குறையாதான் தெரியும். அதே மாதிரி மனைவிமார்களும் கூட, இளைப்பாறுதல் உள்ள ஒரு சகோதரியா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க எதையுமே வந்து அவங்க குறை இதை வந்து ஓகே, இதை வந்து நம்ம இதை நிக்கலாம், இது ஒண்ணும் இல்லை, அவங்க வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களா இருக்கவே மாட்டாங்க. ஆனா இளைப்பாறுதல் இல்லாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களா இருப்பாங்க. வேலை ஸ்தலத்துல போனா ஒரு எஜமான்கிட்ட ஒரு இதுல ஒரு இருக்காங்கன்னு சொன்னா, இளைப்பாறுதல் இல்லாத ஒரு மனுஷன் இருந்தான்னு சொன்னா அங்க போய் அங்க குற்றத்தை கண்டுபிடிப்பான். ஆனா இளைப்பாறுதல் இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தானா அவன் வந்து அவன் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு பார்த்துட்டே இருப்பான். அவன் என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவனாய் கூட இருப்பான். ஆனா இவங்க 2 பேருக்கு என்ன நடந்தது, உடனே ஒரு ஸ்கீம் போடுறாங்க. உடனே ஒரு ஒரு தானியலுக்கு எப்படியாவது ஒரு குழி வெட்டணும்னு வெட்டுறாங்க. அதை வெட்டின உடனே அவங்க போய் ராஜா கிட்ட போய் ஒரு இதுன்றாங்க, ராஜாவே இந்த மாதிரி நீங்க ஒரு சட்டம் ஒன்று போடணும். அதாவது 30 நாள் வரைக்கும், 7வது வசனம், ரவணாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கவையிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும், பாருங்க எவ்வளவு பேர் இளைப்பாறுதல் இல்லாத ஆளுங்க லிஸ்ட், இளைப்பாறுதல் இல்லாத ஆளுங்க லிஸ்ட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள், பா இவ்வளோ ஹை போஸ்ட்ல இருந்து இவ்வளோ இதுன்னு கூட அவங்க இருதயத்துல வந்து இளைப்பாறுதல் இல்ல. அதனால ஒரே ஒரு தானியேல்
இளைப்பாறுதலா இருந்தவனுக்கு விரோதமா எழும்புறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் யாரையும் நீங்க இதண்ண கூடாது, தூக்கி அவங்கள என்ன பண்ண, அவனை சிறைச்சாலையில் 3 மாதம் போடுனா கூட, ஆமா சிறைச்சாலையில் 3 மாசம், தானியல் போய் சிறைச்சாலையில் 3 மாசம் அப்படி இருந்துட்டு வந்துட்டாரு, அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு பண்ணுங்க. ஆனா அவங்க அப்படி சொல்ல, சிறைச்சாலையில சிங்கங்களின் கெபியில அவனை போடணும் பாருங்க. சிங்கம் சாதாவே இப்போ திடீர்னு இப்போ நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். இப்போ யாரும் பிரதர் உள்ள சர்ச்சுக்குள்ள ஒரு சிங்கம் பூந்துடுச்சு பிரதர்னா என்ன பண்ணுவேன்? பிரதர் சாரி பிரதர் கொஞ்சம் இருங்க, நான் உங்களை அடுத்த வாரம் உங்க கூட பேசுறேன், சிங்கம் உள்ள வந்துடுச்சா கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஓடிடும். கேட்ட மாத்திரத்துல உள்ள சிங்கம் நுழைஞ்சிடுச்சுன்னு கேட்ட மாத்திரத்துல இப்படின்னு. ஆனா தானியல் சிங்கங்களின் கெபியிலே போடப்படுகிறான் என்று சொல்லும் போது கூட தானியல் எப்படி இருந்தாருன்னு சொன்னா, எப்படி இருந்தாருன்னா இளைப்பாறுதலா இருந்தார். அந்த இளைப்பாறுதலா இருந்தாலும் என்ன பண்ணாருன்னா, 3 வருஷம் நீ ஜெபம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொன்னா கூட அவர் என்ன பண்ணாருன்னா, 3 வேளையும் எப்பொழுதும் தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்றது போல ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். கொஞ்சம் கூட எள்ளளவும் பயம் கிடையவே கிடையாது அவருக்கு, கொஞ்சம் கூட பயம் கிடையாது. பார்த்திருக்கீங்களா அப்படி இளைப்பாறுதலா இருந்த தானியல்? அவனுடைய இளைப்பாறுதல் என்ன கொஞ்சம் சிங்கம் அப்படியே போனா சிங்க கபியில போட்டாங்க. நான் சில இந்த இதெல்லாம் பார்ப்பேன், அவங்க பண்ண தானியல் அப்படியே சிங்கங்களை பார்த்து பயப்படுற மாதிரி ஓடி ஒளியிற மாதிரி இந்த இந்த இதெல்லாம் போடுவாங்க, இந்த யூடியூப்ல அதெல்லாம் போடுவாங்க. நான் நம்பவே மாட்டேன், கிடையவே கிடையாது. அப்படிலாம் பயப்படுவாங்க. இந்த சிங்கம் வேணும்னா தானியலை பார்த்து பயந்துருக்கும். அவர் என்ன பண்ணுவார், சும்மா அந்த பூனைக்குட்டிகளை விளையாடுற போது போய் சிங்கத்தை போய் தடவி கொடுத்துருப்பாரு. எனக்கிட்ட போய் அந்த சிங்கம் வேணா பயந்து பயந்து வேணா போயிருக்கலாம். ஆனா வேதம் என்ன எழுதியிருக்குன்னா, தேவன் அவருடைய சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார்னு எழுதப்பட்டிருக்கு. பார்த்திருக்கீங்களா? இளைப்பாறுதலா இருந்தவனுக்கு நடந்த ஒரு காரியம் என்னன்னா, தேவன் சிங்கங்களின் வாய்களையே கட்டி போட்டார். எவ்வளவு இதுவா இருந்தது. அவன் பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப இதுவா போய் ராஜா போய் கேட்கிறான், நீ இப்பொழுது இளைப்பாறுதலா இருக்கிறாயே, நீ இவ்வளவு இதுவா இருக்கிறியே, அப்படிக்கே அந்த மாதிரி வேதத்துல மாதிரி இல்லை, நான் என்னுடைய இதுல சொல்றேன், இவ்வளவு இளைப்பாறுதலா இருக்கிறியா, அதுக்கு அதுக்கு என்ன ரகசியம் சொல்ல அப்படின்னா, அதுக்கு தானியல் ஒண்ணு சொல்றாரு பாருங்களேன். அதுக்கு தானியல் என்ன சொல்றாருன்னா, 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. ரகசியம், இளைப்பாறுதலுக்கான ரகசியம் என்னன்றது தானியல் கிட்ட நம்ம கத்துக்கலாம். 6:22 அவர் என்ன சொல்றாரு, அவரு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஓகே குட். அது ஏன் என்றால், ஏன் தெரியுமா, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. பார்த்தீங்களா என்ன சொல்றான், தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உனக்கு முன்பாக நான் நீதிகேடு நான் செய்தது கிடையாது, உனக்கு துரோகம் பண்ணது கிடையாது, உனக்கு அநீதியா இடத்துல நடந்தது கிடையாது. அதோடு மாத்திரம் என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனா இருந்தேன்னா என்ன சொன்னா, என் இருதயமே என்னை குற்றவாளி என்று என்னை தீர்க்கல. 1 யோவான்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வார்த்தை இருக்கும், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. நம்ம இருதயம் என்னை குற்றவாளி என்று தீர்க்காது. என் இருதயம் என்னை குற்றவாளின்னு தீர்க்கல. அதான் தானியேல் சொல்றார், அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனா இருந்தேன் அப்படின்னா என் மனசாட்சியை நான் கூர்மையாய் வைத்துக் கொண்டிருந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. என் மனசாட்சி ஒரு நாளும் சூடுபடுத்தி கொள்ள நல்மனசாட்சி உடையவனாய் இருந்தேன். அதனால நல்மனசாட்சி உடையனா இருந்தனால என்ன நடக்குதுன்னா, என் கப்பல் என் விசுவாச கப்பல் சேதமடையல, என் கப்பல் இதுவா இருக்கும். அதனால தானியேல் அந்த தானியேல் அடுத்த அந்த இதுல அதே அதிகாரத்துல தானியேல் என்ன அந்த ஜனங்க பார்த்த உடனே அவன் சிங்கங்கள் இதுல போட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வார்த்தை 23ஆம் வசனம் பாருங்களேன்.
23ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். ஓகே, அதோட முடிக்க வேண்டியதானே? அப்புறம் என்ன சொல்லு? அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பாருங்க, வேதம் எவ்வளவு எவ்வளவாய் தேவன் அந்த வார்த்தையை எடுக்கிறார் பாருங்க. ஏன் ஏன் அவனுள்ள விசுவாசம், அவன் தேவன் பேரில் இருந்த விசுவாசம் அவனை சேதப்படுத்தல. ஏன் சேதப்படுத்தல? அவன் தன் மனசாட்சியை கூர்மையாய் வைத்துக் கொண்டான், வேற ஒண்ணும் கிடையாது. அவன் இளைப்பாறுதல், அந்த இளைப்பாறுதல் அவனுக்கு என்னன்னா நல்மனசாட்சியை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தது. அவன் ஒரு நாள் எதுவும் இல்லை, குற்றமற்றவனா இருந்தான்றான். நான் யாருக்கும் எதுவா இல்லைன்னு. ஆனா இவனுங்க அடுத்தது இவங்களாம் என்ன பண்ண பாருங்க. இதே சம்பவம் தான், இதே டிட்டோ, பேரலல், இதே ஒரு காரியம் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. இதே சம்பவம் தான் அவங்களுக்கும் நடந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்த சம்பவம் தான். இதே மாதிரிதான் அவங்களுக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க 16ஆம் அதிகாரத்துல அவங்க 16:22 பாடுங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். 25ஆவது வசனம் பாருங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எப்படி எப்படி துதித்து பாட முடிஞ்சது? எப்படி உங்களுக்கு உங்க தொழுவத்துல மாட்டி வச்சுட்டாங்க, நடு ராத்திரி, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆனா ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? அவங்க ஜெபம் பண்ணாங்க. துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள்னு சொல்லுவாங்க. அவங்க உடனே ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா தேவன் அதை டேர்ன் பண்ணாரு. டேர்ன் பண்ணி உடனே அவர்கள் தேவனை துதித்து பாடினாங்க. எப்படி துதித்து பாட முடிஞ்சது? ஏன் தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும், பவுலும் சீலாவும், எப்படின்னு சொன்னா இளைப்பாறுதல் உள்ளவர்கள். அடிச்சுப்பா, நீ எதையும் அடிச்சுக்க, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எதுவும் இல்லை, எங்களுக்கு நல்மன சாட்சி இருக்குப்பா. நாங்கள் எதுவும் திருடிட்டு வரல, நாங்கள் கொள்ள அடிக்கலை, நாங்கள் வேற எதுவும் பண்ணல. எங்களுக்கு நல்மன சாட்சி இருக்கு, எங்கள் மனசாட்சி கூர்மையா இருக்கு, எங்களுக்கு இல்லை ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பார்த்துருக்கீங்களா? இளைப்பாறுதல் அவங்களுக்குள்ள. எனக்கு பிரியமானவர்களே, எப்படி தேவனோடு இடைபடுறாருன்னு பாருங்க. உடனே சிறைச்சாலாம் அதிர்ந்து உடனே எல்லாம் ஓடுது. அங்கே உடனே போய் அங்கே ஒருத்தன் அந்த சிறைச்சாலை தலைவன் போய் தன்னை சூசைட் பண்ணிக்க போகுது. உனக்கு ஒன்றும் பண்ணிக்காதுன்றாரு. அவனை அந்த குடும்பமே இதுன்றது. எப்படி பாருங்க, இளைப்பாறுதலா இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு பிரியமான தேவன் எப்படி இடைபடுறாரு பாருங்க. அப்படிப்பட்டவருடைய இருதயத்தில் என்ன இருந்தா நல்மன சாட்சி இருந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இதுதான் நீங்களும் நானும் பார்த்து கொண்டே இருக்கணும். இதுதான் பார்க்கணும். தேவன் பார்க்கிறதெல்லாம் இளைப்பாறுதல் உடையவர்களை தான் தேவன் பார்த்துனே இருப்பார். கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாகமானுடைய ஒரு அங்க பாருங்க அவன் எப்படி இருக்கு. நான் சொன்ன 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் சொல்றான், அவனுக்கு எப்படி இருக்காரு பாருங்க. 5:1 சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் குஷ்டரோகியா இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகா பராக்கிரமசாலி தான் அவன், பெரிய படைத்தலைவன் நாகமான். ஆனா அவனுக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை. நான் எதை படைத்தலைவன் தான், நான் பெரிய பராக்கிரமசாலி தான், ஆனா நானும் குஷ்டரோகி, எனக்கு இளைப்பாறுதல் இல்லாதவன் தான். அப்படி இளைப்பாறுதல் இல்லாதவன் தான் என்ன பண்றான்னா, அவன் கேள்விப்படுந்து, இங்க போ, இந்த தேசத்துல இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார்,
அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசிக்கு போ. அந்த அங்க எங்க தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவன் போனார்னா, ஒரு சின்ன பொண்ணு சொன்ன உடனே அங்க போகிறோம். போன உடனே இது நிறைய இது இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய இருக்கு. இளைப்பாறுதல் இல்லாதவன் அவன். இளைப்பாறுதல் இல்லாதவன். அவன் போறான், போன உடனே அங்க பார்க்கிறான், அங்க சில கதைகள் நடக்குது. அவன் அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவன் வேதம் எப்படி எழுதி வச்சிருக்குன்னு சொன்னா, அவனை குறித்து எப்படி எழுதி இருக்குன்னா, அங்க 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். நான் அதை எப்படி வாசிக்கிறேன்னு சொன்னா, அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி இப்ப எப்படி ஆயிட்டான்னு சொன்னா, அப்பா அப்படின்னு அவன் இளைப்பாறுதலுக்குள்ள வந்துட்டான். பாருங்க, அவன் எப்படி இளைப்பாறுதலுக்குள்ள வந்தான் பாருங்க. ஏன்? அவன் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு, இப்ப நான் படைத்தலைவனா இருக்கலாம், ஆனா தேவன் எனக்கு மேல வைத்த இந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொன்னான். உடனே பாருங்க, அவன் சொன்னா செய்ய மாட்டீங்களா? அவர் தீர்க்கதரிசி, அவர் சொல்றாரு. உடனே கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. இளைப்பாறுதல் இல்லாதவன் அந்த நாளில இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டான். சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போறான். அப்படி அவன் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவங்ககிட்ட அங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் அவன் என்ன பண்றான், துச்சமாய் மதித்து நான் இங்க கொடுத்துட்றேன் அப்படின்னா, வேணாம் வேணான்னுட்டேன். ஆனா அங்க ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? இளைப்பாறுதல் இல்லாதவன். அவன் யாரு? கேயாச்சி. கேயாச்சி இளைப்பாறுதலே இல்ல. நல்லாதான் இருக்கு, சரீரம் நல்லா இருக்கு, ஆனா இளைப்பாறுதல் இல்ல. இளைப்பாறுதல் இல்லாதவன் என்ன பண்ணான்னு சொன்னா, அவன் அவன் பின்னால ஓடி போயிட்டு அவங்க எஜமான் பேர்ல ஒரு பொய்யை சொல்லி அவங்க கொடுத்த பொண்ணையும் பொருளையும் வாங்கினு வருவான். வந்த உடனே சொல்றாரு, ஏம்பா போனியா வாங்கினியா? அவன் இளைப்பாறுதல் இல்லாம இருந்தாலும் காலாகாலம் சாகிற வரைக்கும் நீ இளைப்பாறுதல் இல்லாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குஷ்டத்தை இவனுக்கு போலி கொடுத்துட்டான். தெரியுங்களா? இளைப்பாறுதல் இல்லாதவன் என்ன ஆனாம் பாருங்க, உணர்வில்லாதவனாய் மாறி போயிட்டான். உணர்வே இல்லை அவனுக்கு, உணர்வே இல்லாம போயிடுச்சு. தேவன் இடைப்பட்டாரா? இல்லை, அவனோடு கூட இடைப்படல தேவன். அவன் அவன் தீர்க்கதரிசியை விட்டு வெளியே போயிட்டான், அவ்வளவுதான். ஓ, நான் முன்ன சொன்னது போலதான், எப்படி லோத்து ஒரு தேவ மனுஷனை விட்டு விலகி போனானோ அதே போல கேயாசி அன்னைக்கு என்ன பண்ணா, தன்னுடைய எஜமான் தீர்க்கதரிசியை விட்டு அவன் என்ன பண்ணா, கேயாசி அன்னைக்கு வெளியே போனான். ஆமா பிரியமானவர்களே, இது எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் இது வாழ்க்கையில இந்த ஆபத்து எல்லாருக்கும் உண்டு. தேவன் இடைபடவே மாட்டார். ஆனா நீங்க எல்லாரும் ஒரு தேவனோடு கூட நீங்க இளைப்பாறுதலா நீங்க இருக்கிற ஆண்டவரே, நான் ரெஸ்ட்ல எது நடந்தாலும் சரி, ஆபகுக்கு போல நான் சொல்ல தெரிஞ்சுக்கணும். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், எனக்கு எது இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், என் தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன்னு சொன்ன தேவன் என்ன பண்ணுவார்னா, தேவன் அப்படிப்பட்டுள்ள இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பார். பார்த்துருக்கீங்களா? எப்படி உங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு கூட இடைபடணுமா? தேவன் உங்களோட அனுதினமும் உங்களோடு கூட ஆண்டவர் பேசணுமா? உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் பேசிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டா, ப்ளீஸ் கம் டு ரெஸ்ட். போதும், நான் ஒரு இடத்துக்கு ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள நான் வரட்டும். அப்படிப்பட்டவர்களை தேவன் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். ஆபிரகாம் அவர் மாறாதவர். அவர் ஆபிரகாமுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு செய்ய மாட்டார். தேவனிடத்துல பட்சபாதம் கிடையவே கிடையாது ஒரு நாள். எப்படி ஆபிரகாம் லோத்து பிரிந்து போன உடனே அவன் எவ்வளவு ஆபிரகாம் இளைப்பாறுதலா இருந்தான், உடனே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அவனோடு கூட இடைப்பட்டாரோ, அதே போல நான் சொல்றேன், உங்களையும் என்னையும் நோக்கி தேவன் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். பட்சபாதமே கிடையாது. நீங்க எத்தனை பேர், நீங்க இவ்வளவு பேர் நீங்க கூடியிருந்தாலும் கூட தேவனிடத்துல பட்சபாதம் கிடையவே கிடையாது. ஒரு நாளும் ஒரு இடத்துல கிடையாது. எப்போ ஒரு மனுஷன் இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறான்னா அவனோடு கூட தேவன் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். உங்களுக்கு தேவன் என்னோடு கூட அனுதினமும் இடைப்படணும். அனுதினமும் ஆண்டவர் என்னோடு கூட பேசணும். நான் அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும். தேவனுடைய வார்த்தை எனக்கு இடி முழக்கம் போல வரணும். அவருடைய வார்த்தை ஏதோ ஒண்ணு என்ன தெரியா இல்ல அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தை யோவான் சொன்னது போல, கர்த்தருடைய நாளில நான் ஆவிக்குள்ளானேன், அவருடைய அந்த இடி முழக்கம் போல ஒரு சத்தத்தை கேட்டேன்னு சொன்னா
அவ்வளவு தூரம் தன்னுடைய மனசாட்சியை கூர்மையாக வைத்துக் கொண்ட மனுஷன் அவர். அவ்வளவு தூரம் எதுலையுமே அஜிடேட் ஆகாம இருந்தவர். அவ்வளவு தூரம் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினார் தேவ மனுஷர். ஸோ அப்படிப்பட்டவர்களாக இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படியே உங்க அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். நீங்களும் கூட தேவனோடு கூட இடைவருகிற ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு குடும்பம் நீங்களாம் எப்படி இருக்கணும், நீங்க எல்லாரும் நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கூட சரி, ஐ விஷ் நான் உங்க எல்லாரும் எதிர்பார்க்கலாம், தேவன் இடைபடுகிற குடும்பங்களாய் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கணும், நீங்க வாழணுன்றதான் என்னுடைய ஆசை. கேட்கிறது காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமே. நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு திறந்து காட்டினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் அறிவீர், எங்களுடைய பிள்ளைகளை அறிவீர். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உம்மால போதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நீர் இடைபடுகிறது, தேவன் எங்களோடு கூட இடைபடுகிறார் என்பதை ஒவ்வொருவரும் நாவும் சொல்லணும், அவருடைய இருதயம் சொல்லணும். தங்களது ஆண்டவரே, தங்களது மனசாட்சியை எப்பொழுதும் கூர்மையாய் வைத்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அபிஷேகத்தையும் கிருபையினையும் தந்தருள்வீராக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் மாறாதவர். ஆண்டவரே, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் காணப்பட உதவி செய்யும். தேவன் இடைபடுகிற ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளாய் வளர நீ உதவி செய்யும். நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஆணிகள் பாய்ந்த அந்த கரத்தை ஒவ்வொருடைய சிரசின் மீது வைப்பீராக. நம்முடைய வலதுகரம் ஒவ்வொருவரின் தாங்குவதாக. ஆண்டவரே, நீ மகிமைப்படும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.